வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நடந்த நல்ல அழகான ஒரு திருக்குறள் வந்து யாருக்கு பொருந்தது, அந்த திருக்குறளுடைய பொருள் என்னன்றதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து பெண்களுக்காக இந்த இடத்துல வந்து பேசியிருக்கிறாரு. சட்டமன்றத்தில் அவங்களுடைய சதவீதத்தை எப்படி உயர்த்தணுன்றதை பற்றி பேசியிருக்கிறாரு. அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நம்மளுடைய சபாநாயகர் வந்ததையுமே என்ன பண்ணிட்டாரு, அழகான எப்போவுமே ஒரு திருக்குறள் சொல்லுவார். இன்னைக்கான திருக்குறள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பார்த்தீங்கன்னா பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் அப்படின்ற திருக்குறள் தாங்க. எப்போவுமே திருக்குறள் 2 வரி தான், ஆனால் அதனுடைய அர்த்தம் வந்து அவ்வளோ ஆழமாக இருக்கும். அதே மாதிரி தான் இதனுடைய அர்த்தமும் இருக்குது. பெருமையும் சிறப்பும் உடையவர்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத அரிய செயல்களையும் தங்களுடைய திறமையால் செய்து முடிப்பார். இதுதான் இதனுடைய அர்த்தம். இதை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா பெரிய மனிதர்களின் சிறப்பு அரிய செயல்களை செய்து முடிப்பதில் தான் இருக்கிறது. இதில் யார் பெரிய மனுஷன்? நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தான், விஜய் அவர்கள் தான் பெரிய மனுஷன். அவர் வந்து சொல்றதை விட செயலில் காமிக்கிறாரு. இவங்கெல்லாம் வாய் சொல்லிலே வடை சுட்டுட்டு போற ஆளுங்களாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உள்ளே வராரு. எல்லாருக்கும் ஆஸ் யூஷுவல் ஈஸ் அ நைஸ் ஜென்டில்மேன், அப்படி தாங்க சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர், இதுக்கு முன்னாடி இருந்த கருணாநிதியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாக இருந்தால் கூட வந்த இடத்துல உட்காந்து கை கூப்பி கும்பிடுவாங்க. ஆனால் இவர் வந்து ஃபுல்லாக வாக் பண்ணுறாருங்க, ரேம் வாக் மாதிரி எல்லாருமே போயிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு வர்றாரு. அப்படியே எதிர்கட்சிக்கு சொல்கிறாரு. அதில் 2 பேருக்கு வந்து அதாவது மனதளவில் ஊனமாக இருக்கிறாங்க. யார் பார்த்தீங்கன்னா உதவாநிதியும் நேரு அவர்களும். மற்றவங்களாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இவங்க வந்து 2 பேரும் உட்காந்து தலை குனிஞ்சு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க நினச்சிக்கிறாங்க அவன் வணக்கம் சொல்கிறது இருக்கட்டும், அவங்க வணக்கம் எனக்கு தேவையில்லை, நான் அவரை மதிக்கலை. அதாவது நம்மளுடைய முதல்வர் அவரை வந்து மதிக்காமல் அவரை இழிவுபடுத்துகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிற இந்த இழிகுணம் கொண்ட உதயநிதியும் KN நேருவையும் நாங்களாம் எப்படி பார்க்குறோம், மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா அசிங்கமா வெக்கப்பட்டு அவமானப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க பேசுற விஷயத்துல எல்லாத்துலயுமே மூக்க உடைச்சிக்கிட்டு கீழே தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறதா தான் நாங்க நினைக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இவ்வளோ பெரிய முதலமைச்சர் வராரு, அதுக்கப்புறம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் இருக்காரு. எந்த ஒரு மட்டு மரியாதையும் இல்லாமல் அவங்களுக்கே வந்து இவங்க திமிரு தெனாவட்டை காமிச்சு இங்கே உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நம்மளாம் யாருங்க? சாதாரண மக்கள். அப்புறம் நம்மளை எந்த லெவலில் வச்சிருப்பாங்கிறத நீங்கள் புரிஞ்சிங்கன்னா சரிதாங்க. இன்னைக்கு முதல்வர் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு தீர்மானத்தை தாங்க இந்த இடத்துல சொல்கிறாரு. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணை பற்றியும் சொல்கிறாரு. பாட்டி, அம்மா, தங்கச்சி, இது மாதிரி அக்கா, சித்தி இப்படியெல்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஒவ்வொரு பெண்களுக்காகவும் இந்த இடத்துல அவர் பேசுகிறாரு. அந்த பெண்கள் அவர் மீது வைத்து நம்பிக்கை வைத்து அன்பு கொண்டு அவருக்கு ஓட்டு போட்டு வாக்களித்ததற்கு நன்றி விசுவாசத்தோட இருப்பேன் அப்படின்றது இந்த இடத்துல வந்து அவர் அழகா சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயங்க, சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா பெண்கள் மேல அவ்வளவு வந்து மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர்னு சொல்ல வரோங்க. ஆமா, அவர் சொல்றாரு இன்னைக்கு நான் இருக்கிற இந்த ஒரு விஷயத்துக்கும், அதாவது இப்போ முதல்வரா இருக்கிறார் இல்லையா, இந்த இடத்துக்கும் ஏற்கனவே அவர் சினிமா துறையில் அவருக்கு ஒரு இடம் தனித்துவமாக மக்கள் கொடுத்துருந்தாங்க. அதுவும் பெண்கள் எஸ்பெஷலி அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கும் முக்கிய பங்கு வந்து இந்த பெண்கள் தான். அம்மா, பாட்டி, தங்கச்சி இவங்கள மாதிரி தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து நன்றி உணர்வோடு இருப்பேன், விசுவாசமாக இருப்பேன். அப்போ அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அதை தான் செய்வேன்றதை இந்த இடத்துல உறுதியாக தீர்மானமாக கொண்டு வராரு. அவர் ஏன் இதை கொண்டு வராருன்னா, ஏற்கனவே வந்து சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து 12 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 23 பேர் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு காலங்கள் அப்படியே டபுளா இருக்குது. ஆனா இதுவும் போராது, இன்னும் பெண்களுக்கு வந்து சம உரிமை வரணும். பெண்கள் வந்து வீட்டுல மதிக்கப்படுறாங்க, நாட்டுல மதிக்கப்படுறாங்க. என்ன காரணம்? எப்போ வளர்ச்சி? மற்றவங்களாம் சொன்னாரு, எதிர்கட்சியை தான் நான் மறைமுகமா சொன்னாரு, பணமும் பொருளும் சேர்ந்துக்கிட்டா வந்து மரியாதை கிடையாது, மரியாதை கிடைச்சுன்னு எதிர்பார்க்காதீங்க. எந்த ஒரு குடும்பத்தில் பெண்கள் உயர்வாகவோ உயர்மட்டத்துக்கு போகிறாங்களோ, நல்ல நிலைமைக்கு வராங்களோ, நல்ல வேலை வாய்ப்புகளோடு இருக்கிறாங்களோ, அப்போ தான் அந்த குடும்பம் வளரும், நாடும் வளரும். அப்படி தான் என்னுடைய சகோதரிகள் எல்லாருக்குமே. அதனால் பெண்களுக்கு இந்த இடம் வந்து பத்தாது, இன்னும் நிறைய நான் செய்யணும். இப்படிப்பட்ட முதல்வர் தான் நம்மளுடைய மக்களுக்கு தேவை. அதை தான் இவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ எம்ஜிஆர் திரும்பி பார்த்தோன்னு சொல்கிறாங்களே, உண்மையாலுமே எம்ஜிஆருக்கும் மேலாக இருக்கிறவர் தான் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள். இலக்கியத்தில் இருக்கிற பெண்களை பற்றியும் பேசினார். அதே நேரத்தில் சுதந்திரத்துக்கு பயனாக இருந்த
பெண்களை பத்தியும் பேசினாரு. ஆன்மீகத்துல இந்த பெண்களை பத்தியும் பேசுறாரு. ஆமாங்க, ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு பெண்களை பத்தியும் அவர் பேசும்போது புல் அரிக்குதுன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே பெண்களுடைய ஆளுமை வந்து அதிகமாக இருக்குது, அதிகமாக ஆகணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்கள் பார்த்திங்கன்னா சுட்டி காட்டி இன்றைக்கி உரையில் வந்து பேசியிருக்கிறாரு. ஏன் அவர் இதை பேசுகிறாருன்னா, சட்டமன்றத்துலேயும் பெண்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக வரணும், அரசியல்லையும் வரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்லாம் யார் கேட்டாலும் ஆண்களும் சரி, யார் கேட்டாலும் அரசியலுக்கு வரையாப்பா, வர எதனா சேரியாப்பா, நான் ஐயா பாப்பா சாக்கடைப்பா அப்படின்னு சொல்லுவான். இது வந்து யதார்த்தமான உண்மை. ஆனால் இன்னைக்கு அரசியல் வந்து அந்த சாக்காடையை வந்து புனிதமாக மாற்றினது யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஏன்னா எல்லாருமே இப்போ நான் கூட பேசுகிறேன்னா காரணம் என்னன்னா, விஜய் அவர்களால் தான் இப்போ நம்ம பேச முடியுது, பேசணும்னு ஆசை வருது. ஏன்னா அவ்வளோ அழகாக பெண்களை மையப்படுத்தி பெண்களை உயர்த்தி பேசி பெண்களை எப்படி உயர்த்தணும்னு நினைக்கிற ஒரு அரசுக்கு கீழே தான் மற்றவங்களும் வந்து நாங்களும் வரணும், இந்த அரசியலில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. ஆக மொத்தம் பெண்களுக்கு சம உரிமைன்றது இன்னும் கிடைக்கல. ஆனால் கிடைக்கிறதுக்கான போராட்டங்களில் முழு வீச்சா அவர் இறங்குவார்ன்றது சிம்பாலிக்காக சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும், இவ்வளோ நாள் பண்ண நம்ம அரசியல் எல்லாமே பார்த்துருக்கோம், இந்த திராவிடம் இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எதுவானா இருக்கட்டும். ஆனால் எது நேர்மையாக நடந்திருக்குது உங்கள் மனசாட்சியில் உங்கள் நெஞ்சில் கையை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் இது, அது எதிர்கட்சி இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பணம் வாங்காமல், ஒரு விஓ ஆஃபீஸில் பணம் வாங்காமல் எல்லா இடத்துலையும் லஞ்சம் ஒழிக்கப்படுதுன்னா அது உண்மையா இல்லையான்றது உங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. போதை ஒழிப்புக்கும் அவர் பேசிட்டு இருக்காரு. இதை விட இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டிஜிபி அலுவலகத்திலே ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க, ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லஞ்சங்களை வந்து அதிகமாக தலை விரித்து ஆடக்கூடிய இடம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனு. போலீஸ் ஸ்டேஷன்லேயே லஞ்சம் வாங்கக்கூடாது, அப்படி லஞ்சம் வாங்கினா அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காரு. இதை விட என்னங்க வேணாம்? எல்லாம் எஸ்ஐயாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், அதுக்கு மேலே இருக்கிற யாராவது எதனா வந்து நம்மளான்னு தான் கேட்பாங்க. எது ஃபஸ்ட்டு அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வாங்கினுவா, பண்டில் பேப்பர் இது வாங்கினுவாங்க, பேனை வாங்கினுவாங்கன்னுவாங்க. இதை நூதனமாக யாருக்காவது ஜிபே பண்ணுங்கள் இப்படிலாம் போயிட்டு இருந்தது. ஆனால் இதையே வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு யார் வாங்கினாலும் வெளிப்படையாக பேசுங்க. இதுதாங்க வெளிப்படையான அரசாங்கம், வெள்ளை அறிக்கை அரசாங்கம்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.